இந்த ஈராங்கிறது உழைக்கும் மக்களின் கலையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அதிகம் பெற்ற ஒரு ஈரா. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஆக்சுவலா இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு வெற்றியின் குறியீடு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கான காரணத்தை நான் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். சொல்லுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பக்கம் முழுக்க கானா இசை கலைஞர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் முழுக்க நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்கிறார்கள். நீங்க மக்களுக்காக நிறைய பாட்டு பாடுறீங்க, ஆனா ஒரு பாட்டு உங்களுக்குன்னு தோணும் அப்படின்னா அது எந்த பாட்டு? உங்க வாழ்க்கைய ஒரு பாட்டா பாடுங்க. இப்ப புதுசா ஒண்ணு எழுதவா? சீனோட கேக்குறியா? ராவுகாலம் எம்ம கண்டம், ஏகாதசி வைகுண்டம், நேரங்காலம் பார்த்து வந்தா லைஃப் வேஸ்டடா. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நாங்க பிளாட்பாரம் எங்க நிலைமை எப்ப மாறும்? நாங்க பிளாட்பாரம் எங்க நிலைமை எப்ப மாறும்? எப்ப மாறும் நம் இடம் தானே, எப்ப மாறும் நம் வாழ்க்கை தானே, எப்ப மாறும் நாங்க வாழுறோங்க ஓலை போட்ட கொட்டால. சூப்பரா பாடுறீங்கண்ணே. இந்த மாலசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடே அடிமையப்பா. வேறு சுடுகாட்டுக்கு நீ போனேன்னா அங்க எப்படி காமெடி நடக்கும் அப்படின்றத பத்தி கூட ஒரு பாடலாம் எழுதலாம். உன்னை மால்ல போட்டுன கூட்டுன போங்க ஒத்த அடியில, அந்த இடம் தான் இருக்குதுடா 6 அடியில. இருட்டா இருக்கண்டாங்க பவரே இல்ல, எந்த கம்பெனி சிம்மா போட்டாலும் டவரே இல்ல. Facebook வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது, உன் ஃபிகர் ஆன்லைன்ல அங்க வராது. அந்த இடம் தான் இருக்குதுடா 6 அடியில. சம கானாவுடைய பெரிய பலமே இந்த ஹியூமர் தான். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தரமா பேசிக்கிட்டு இருக்க? உண்மை இல்லாம பையா சொல்றாங்க. ஃப்ரெண்டு கூட இருக்கிற இந்த லைஃப் ஜாலி, எங்க புள்ளைங்க ஒரு காமெடி பண்ணா யாரா இருந்தாலும் காலி. அப்படியா? அப்படிச்சா